மூஞ்ச பார்த்தாலே தெரியும் சகிக்கல, அவ்வளோ டயர்டில் இருக்கேன். இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரில. மேல விட மாட்டாங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எதுக்கு போகிறோம் அப்படின்னா வெள்ளையங்கிரி மலை ஏறணும். வெள்ளையங்கிரி மலை எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் 2 பேரும் தான் இப்போ போகிறோம். கண்டிப்பாக ஒரு நைட்டு 12 மணிலாம் ஏற ஆரம்பிச்சிடும்ல. கண்டிப்பாக 12 மணிக்கெலாம் வந்து வெள்ளையங்கிரி மலை வந்து ஏற ஆரம்பிச்சிடுவோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறோம். பார்ட் 2ல் வரும். பார்ட் 2. ட்ரெயின் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீட்டில் வந்து நாங்கள் போனது நல்லா இருக்குது. புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பின்னாடி பாருங்க. Calmer beats. NCB exclusive. கோயம்புத்தூர் வந்தாச்சு. அதுதான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில கேட்டு பார்ப்போம், போய் கேட்டு தான் போகணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அங்கே போய் கேட்டு போவோம். கோயம்புத்தூர் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ டீ குடிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய வெரைட்டி டீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னடா பார்க்கலாம். A few moments later. மேல விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஈஸா வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே விட மாட்டேன். ஓகே சார், தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஹாய் காய்ஸ், என்னடா வீடியோக்கு நடுவில் வந்து பேசுகிறானே அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. என்னடா வெள்ளையங்கிரி மலை போகிறோம் அப்படின்னு சொன்னமே, என்ன புரியல, போலீஸ் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. எங்களுக்கு வந்து புரியல. ஏன்னா வந்து நாங்கள் ஒரு 2 மிஸ்டேக் பண்ணோம். நாங்கள் வந்து டைம் வந்து தப்பு. 9 மணிக்கு வந்து நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆனோம். பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்குள்ளே நாங்கள் 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு வந்து பஸ் கிடையாது. சரி, நம்ம ஏதாச்சும் புக் பண்ணி கார் புக் பண்ணி இல்லை ஆட்டோ புக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டே கேட்டு போகலாம். இந்நேரத்தில் ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கிட்டே கேட்குறோம். எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை, இப்போ எப்படி போக முடியும், இப்போ போக முடியாது, இது சீசன் கிடையாது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, சில பேர் போக முடியுங்கிறாங்க, சில பேர் போக முடியாதுங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கேட்டோம். அவங்களும் அதே தான் சொன்னாங்க, இப்போ போக முடியாது, இப்போ சீசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் அதுக்காக தான் கிளம்பி அங்கேருந்து வந்தோம். வெள்ளையங்கிரி மலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறேன்னே தெரில. ஆனால் அதோட நான் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆனால் அதோட ஈஷா போனோம். அதுக்கு முன்னாடி நைட்டு ஏன் தூங்கணும், கோயம்புத்தூர் சுற்றிட்டு இருந்தோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு.
நிறையா விஷயங்கள் பார்த்தோம், நிறைய நடந்துச்சு. எல்லாம் வரும், எல்லாம் விலாகில் வரும், பாருங்கள். வெள்ளையங்கிரி மேலே வந்து இப்போ ஏறலாம் அப்படின்னு வந்து போலீஸ்கிட்ட கேட்டோம். நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இருக்கான்னு கேட்டதுக்கு சீசன் அப்போ தான் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நேரமானு தெரியல. எங்கே போனாலும் உட்காந்துட்டே இருக்கோம். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைண்ணே. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க? ஐடியாவே இல்லை எங்கே போகிறது. நான் சாப்பிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? எங்க போனாலுமே தெரியல. எங்க போனாலும் இதே உள்ளூர்லயே ஏதோ பிளான் பண்ணாம நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணா கண்டிப்பா அந்த விஷயம் நடக்காது. எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நடக்கல. எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு ஃபீல் தரும். என்ன நடந்தாலுமே உங்களுக்கு பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். அது நல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இப்போ எது நடந்தாலுமே கரெக்டா இருக்கும். உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. சாப்பிட்டு முடிச்சாச்சு. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா ஜங்ஷனுக்கு அந்த சைட் ரோடு அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் ஸ்ட்ரீட் அது ஃபுல்லாக அப்படின்னு அப்படியே அந்த கடையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுட்லாம் நல்லா இருக்குது. இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரில. ஐடியா இல்லை. திருப்பி ஜங்ஷனுக்கே போகிறோம். அங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு ஐடியா பண்ணுவோம். அதான் அப்படியே பண்ண வேண்டியதான். விடிய அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம். எதிர்பார்த்து வந்து நடக்கலை. கும்பகோணத்தில் சுற்றுற மாதிரியே சுற்றிட்டு இருக்கோம். இதே தான் கும்பகோணத்துலேயும் பண்ணுவோம். இங்கே வந்தும் அதே தான் நடக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போவாய். ஆஹா. அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார் கசக்குது. நீங்களா கொண்டு தூங்குவீங்க. கொண்டு விட்டு அப்படியே சிந்திக்க கொண்டு விட மாட்டேன். சிந்தனையே கொண்டு ஓடிட்டு. இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறீங்க. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய மட சாம்பிராணி. நீங்களாம் வருவீங்க. இங்கே இருக்காதுங்க. போயிருங்க. ஜப்பான் அமெரிக்கா போயிருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நம்பி சம்பாதிதான் போகணும் தான் ஆசை. காசு இல்லையே. இருங்கதாங்க. அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ண இருக்காது. கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அவன் எடுத்துட்டான் எனக்கு தெரியுங்க. அவன் ஃபோன் எடுக்கும்போது தெரியும் எனக்கு. அனுப்பிச்சு விட. நான் சொல்கிறேன் பார்த்தியா, கம்மால் பையனா வேற லெவலு. கம்மால் வேலையே தான். என்ன வேணா பண்ணுங்க. இதை பண்ணி என்ன போறீங்க? சம்பாதிக்க குழப்பம் இல்லை. இதான் பொழப்பு. இதுல தான் எங்களுக்கு காசு வரும். இதெல்லாம் கம்மியாக காசு வரும். என் பையன் மாதிரி சம்பாதிக்கணும். என்ன என் கூட பண்ணா பார்த்தியா, ரத்தம் அவன் வளைக்கிறான். 3 லட்ச ரூபா சம்பளம். எங்களுக்கு இப்படி சுத்துறதுனால தான் எங்களுக்கு காசே வருது. ஒரு வீடியோக்கு வந்து எங்களுக்கு இத்தனை பேர் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ காசு வரும். அது மூலியமா தங்கம் இது வந்து யூடியூப்ல நீங்க போடுறீங்க, அதெல்லாம் பண்ணுங்க. நான் சொல்றேன் அதெல்லாம் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. நீங்க ட்ரெண்டி பாய் பார்த்துருக்கீங்களா? இல்ல நான் சொல்றேன் 3 லட்ச ரூபா சம்பளம் மாசத்துக்கு. 3 லட்ச ரூபா தாண்டியே வரும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றது கருவம் கூடாது. உங்களுக்கு கத்து கொடுத்தது அதுதான். நமது அப்துல் கலாம் என்ன சொன்னார்? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம்
பத்தி கேரல் வருஷம் என்ன எழுதுறா தெரியுமா? 80% விவசாயம் நடக்குது. 80% விவசாயம் தான். இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல, இவர் யார் தெரியுமா? இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து பாத்தியா, யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போ. யார் அவர், ஏன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு சுத்தமாக புரிஞ்சிருக்காது. எங்களுக்கும் வந்து புரியல. நாங்கள் சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தோம். டைம் என்னன்னு கேட்டார். அப்படியே பிடிச்சி அவர் போட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கார். ப்ரொஃபஸராக இருந்தாராம். இதுக்கு தான் ரொம்ப படிக்கவே கூடாது, ரொம்ப படித்தாலே இப்படி தான் உட்கார வச்சுருவாங்க போட்டுருக்கு. அப்படியே கேள்வி மேலே கேள்வியே கேட்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 hour அவர்கிட்ட நாங்கள் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார் எங்ககிட்ட. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு நாங்கள் வந்துட்டோம். 2 hours later. டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5:46 ஆகுது. 5:46 ஆகுது. ஈஷாவுக்கு வந்து பஸ் ஏறிட்டோம். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஈஷாவுக்கு வந்து பஸ் ஏறிட்டோம். பஸ் எவ்வளோ ஆகும்? 30 நிமிஷம். அவ்வளோதான். போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இப்போ ஈஷா யோகா சென்டர் அங்கே வந்து வந்துட்டோம். 7:30க்கு தான் வந்து ஸ்டாச்சு போங்க. இப்போ வந்து டெம்பிள் போயிட்டு வந்துருங்க. தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. அது உள்ள நான் வந்து செகண்ட் டைம் இங்கே வந்து வரேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பாத் பண்ணுறதுனால பண்ணிட்டு போய் கோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நாங்கள் வந்து டெம்பிள் போகணுன்னா வந்து ஃபோன்லாம் உள்ள அலோட் கிடையாது. அதனால் வந்து நான் வந்து போயிட்டு வந்துடுறேன். ஃபோன்லாம் இங்கே இருக்கும். ஸ்டாச்சு போகிறப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். டெம்பிள் போயிட்டு வந்து உங்களுக்கு என்ன காமிக்கிறேன். வேறு மாதிரி இருக்குது. மார்னிங்கில் ஈஷா வந்தாச்சு. கொஞ்சம் லேட்டாக போய்ப்போம் டெம்பிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாச்சு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வேறு மாதிரி இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். நோ வேக்ஸ் வேறு மாதிரி. இந்த வெள்ளையங்கிரி மலை அது ஏறுறதுக்கு தான் வந்தது, மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம போவோம். விலாக் வரும். கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம அங்கே போவோம். ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ குளிச்சுட்டு இப்போ டெம்பிளுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இந்த பாருங்கள், ஸ்டாச்சு தெரியுதா? இப்போ வந்து டெம்பிளுக்கு வந்து போயிட்டுருக்கோம். டெம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்க முடியாது, ஏன்னா ஃபோன்லாம் வந்து வாங்கி வச்சுருவாங்க முன்னாடியே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நேரில் வந்து பாருங்கள். என்ன சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் தான் காய்ஸ் வரேன். எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் வந்த வரைக்கும் நல்லாயிருக்கு. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இந்த டைம் வந்தால் எனக்கு கொஞ்சம் ஓகேன்னு தோணுது. அவ்வளோ கூட்டமும் இல்லை, ஃப்ரீயாக பார்க்கலாம். இந்த இதுன்னு நினைக்கிறேன் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்த மந்த்தா ஜனவரி மந்த்து. நம்ம லாக்டவுன் போட்டு முடிஞ்சதுனால அவ்வளோ டூரிஸ்ட் யாரும் வரல. ஆமாம், டூரிஸ்ட்டு அந்த மாதிரி அந்த டயத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த டயத்துலலாம் வந்துட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்ல. அதுதான் சிவராத்திரி மார்ச் மாதம் ஃபுல்லாகவே. சிவராத்திரி டைமில் மார்ச் மேலாம் அவ்வளோதான் காலி. நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நான் போன வாட்டி அப்போ அந்த டைமில் தான் வந்தேன். இங்கெல்லாம் ஃப்ரீயாக நடக்க முடியாது. இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இது போட்டிருப்பாங்க, அந்த செட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மகா சிவராத்திரிக்கு வந்து செட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒர்க் போயிட்டுருக்கோம். அதனால வந்து நம்ம ஃப்ரீயாக எதையும் பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. வந்து இப்போ டெம்பிள் போகிறோம். டெம்பிள் போகிறப்போ வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. ஃபோன் கொடுத்துட்டு போயிட்டேன்.
டெம்பிள் போயிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 hours later. ஏன் ஃபோன் இப்படி ஹேங் ஆகுன்னு தெரில. டெம்பிள் போயிட்டு வந்தாச்சு, நல்லா இருந்துச்சு. போய் சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த ஏடிஎம்மில் இப்போ தான் காசு வித்ட்ரா பண்ணோம். எப்படி இருந்துச்சு இந்த ஃபீல்? ஃபஸ்ட் டைம் இவர் தான் வந்திருக்காரு, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான். எப்படி இருந்துச்சு? தூக்கம் வந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியல, அது எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரில. ஆனால் ஈஷாக்குள்ளேயே வந்து 3ஆம் பிறைன்னு ஒன்று இருக்குது. ஈஷாக்குள்ளேயே மெனு டீ பெஞ்சு, பிளாக் டீ, டீ வெரைட்டிஸு, இட்லி, டீ சாப்பிட்லாம். ஈஷாவிலேருந்து வந்தாச்சு. நான் வந்து விளாக் எடுக்கல, ஃபுல் டயர்டு. அப்படியே பஸ்ஸில் ஏறி படுத்துட்டோம். ப்ளூஃபீல்ட் மால் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஊட்டி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் டைம் இல்லை எங்களுக்கு. நான் மண்டே வந்து காலேஜ் போகணும். டியூஸ்டே காலேஜ் போகிறாங்க. அதனால் வந்து டைம் இல்லை. சரி சொல்லிட்டு சரி ஓகே மால் போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்கோம். ப்ளூஃபீல்ட் போகிறோம். இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம், காந்தி நகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். தெரியலையே இது எனக்கு தெரில. ப்ளூஃபீல்டுக்கு போகிறோம். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர். மேப்பில் இப்போ தான் பார்த்தோம். வாங்கலாம். மூஞ்ச பார்த்தாலே தெரியும், சகிக்கல, அவ்வளோ டயரில் இருக்கேன். இந்த விளாக் போயிட்டு இருந்துச்சு, கட் பண்ணிட்டு இப்படி வந்து பேசுகிறேன் பார்க்குறீங்களா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் விளாக் பண்ணல, என்னால் முடியல. நைட் ஃபுல்லாக தூங்கலை. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம். அதனால் வந்து எங்களால் முடியல, விளாக் பண்ணல. ப்ளூஃபீல்ட் மால் போயிட்டு அப்படியே நைட்டு பஸ் ஏறி கும்பகோணம் வந்துட்டோம். அதோட கண்டினியூட்டி அடுத்து பாண்டிச்சேரி போனோம். அதோட கண்டினியூட்டி வந்து நெக்ஸ்ட் வீக் வரும். நெக்ஸ்ட் வீக் சண்டே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. பாய்.